ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 209. இந்த பகுதியில் 216வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமக நிமிஷோ நிமிஷஸ்ரக்வே வாசஸ்பதிருதாரதிஹி. நாமம் 216. ஓம் அநிமிஷாய நமக. இதற்கு பொருள் கண்களை இமைக்காது அடியார்களை காப்பவர் என்று இதற்கான பொருள். இதை ஒரு சுவாரஸ்யமான கதையிலிருந்து பார்க்கலாம். ஒரு சமயம் திருமாலின் திருமேனி அங்கங்களுக்குள் ஒரு போட்டி வந்துவிட்டதாம். ஆம், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், இல்லை இல்லை நான் தான் பெரியவன் என்று திருமாலின் திருவடி, திருக்கரம், திருக்கண்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டனவாம் அந்த அங்கங்கள். இப்படி மூவரும் நான் தான் பெரியவன், இல்லை இல்லை நான் தான் பெரியவன், இல்லை இல்லை உங்களை விட நான் தான் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டே அந்த வாக்குவாதம் முற்றிவிட்டது. அதனால் அந்த மூவரும் ஒரு முடிவெடுத்தார்கள். என்ன முடிவு? திருமாலிடமே யார் பெரியவர் என்று கேட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தார்கள். சரி என்று முதலில் திருவடி திருமாலிடம், நான் தானே பெரியவன், உன் திருமேனியையே நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேனே, அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் சரணாகதி செய்ய வரும்போது என்னை தானே பிடித்து கொள்கிறார்கள், கரங்களையோ கண்களையோ யாரேனும் வந்து பிடித்து கொள்வதுண்டா? இதிலிருந்தே நான் தான் பெரியவன் என்று புரிகிறதல்லவா, நான் தானே பெரியவன் என்று கேட்டது. அதற்கு திருமால், ஆமாம் ஆமாம், நியாயமாக தான் தோன்றுகிறது என்று சொன்னார். உடனே அந்த திருக்கரம் இல்லை இல்லை என்று மறுத்தது. அந்த திருவடியில் போய் சரணாகதி செய்யுங்கள் என்று அந்த திருவடியை காட்டிக் கொடுப்பவனே நான் தானே, நான் இல்லாவிட்டால் எப்படி அடியார்கள் திருவடியில் சரணாகதி செய்வார்கள் என்று கேட்டது. அதற்கு திருமால், ஆமாம் தானே, உன்னுடைய தரப்பிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொன்னார். உடனே அவரது திருக்கண்கள், திருமாலே, நல்லது தீயது நியாயம் அநியாயம் அனைத்தையும் தாங்கள் நன்கு அறிவீர்கள், நீங்களே பார்த்து நியாயமான தீர்ப்பை தாருங்கள் என்று சொன்னது. அதற்கு பெருமாள், திருவடியே, உன்னிடம் அடியார்கள் சரணாகதி செய்கிறார்கள் என்பது சரிதான். திருக்கரமே, நீதான் திருவடியை காட்டிக் கொடுக்கிறாய் என்பதும் சரிதான். ஆனால் எனது திருக்கண்களின் கடாட்சம் ஒருவன் மேல் பட்டால்தானே அவன் திருக்கரத்தை பார்ப்பான், திருவடியை பிடிப்பான். இந்த கண்களின் கடாட்சத்தை பெறாதவன் திருக்கரத்தையும் கவனிக்க மாட்டான், திருவடியையும் பிடிக்க மாட்டான். எனவே திருக்கண்களே திருவடி திருக்கரம் இரண்டையும் விட உயர்ந்தது என்று திருமால் தீர்ப்பளித்தாராம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திருக்கண்களால் அனைத்து உயிர்களையும் கடாட்சிக்க வேண்டும். அப்படி கடாட்சித்து அவர்கள் உய்வடையும்படி செய்ய வேண்டும் என்று கருதினார் பெருமாள். அதற்கு என்ன வழி என்று சிந்தித்தார். அதாவது, பறவைகள், பாம்பு, பல்லி இது போன்ற உயிரினங்கள் ஸ்பரிசத்தால் தாங்கள் இட்ட முட்டைகளை பொறிக்க வல்லவை. ஆனால் கடல் ஆமைகள் கடற்கரையில் முட்டைகளை இட்டுவிட்டு கடலுக்குள் சென்றுவிடும். பின் கரைக்கு வரவே வராது. அது கரைக்கு வராமலே கடலில் இருந்து கொண்டே தன்னுடைய சிந்தனையாலேயே முட்டைகளை பொறித்துவிடும். ஆனால் மீன்களோ தங்கள் கண்களில் உள்ள கருணை பார்வையால், அதாவது தாய் மீனுக்கு மீன் குஞ்சின் மேல் உள்ள அருட்பார்வையாலேயே முட்டையை பொறிக்க செய்துவிடும்.
பார்வையாலேயே முட்டையை பொரிக்க வேண்டுமானால் அந்த மீன்களின் கண்களில் எவ்வளவு கருணை இருக்க வேண்டும்? இதை பற்றி விரிவாக நாம் ஏலிசை கீதத்தின் அம்பிகையின் கண்ணழகு கண்களின் காருண்யம் என்ற தலைப்பில் உள்ள வீடியோவில் மிக விரிவாக பார்த்திருக்கிறோம். அதனால் பெருமாள் என்ன நினைத்தார்? அடியார்களின் மேல் கண்களின் கடாட்சத்தை நன்கு பொழிவதற்கு நாமே மீனாக பிறப்பதுதான் சிறந்த வழி என்று கருதி திருமால் மத்ஸ்யாவதாரம் செய்து பிரம்மா, மனு, சப்த ரிஷிகள், சத்தியவிரத மன்னன் போன்ற மெய்யடிகார்களின் மீது தனது அருட்பார்வையை தந்து ஒரு நொடி கூட கண்களை இமைக்காமல் தொடர்ந்து அவர்களை கடாட்சித்தார். நிமிஷ என்றால் கண்களை மூடுதல். இதை போன நாமத்திலேயே பார்த்தோம். அதாவது 215வது நாமத்தில் பார்த்தோம். நிமிஷ என்றால் கண்களை இமைக்காதவர் என்று பொருள். இப்படி கண்களை இமைக்காது தொடர்ந்து அடியார்களை கடாட்சிப்பதால் எம்பெருமான் அந்நிமிஷக என்று போற்றப்படுகிறார். இந்த 216வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நமக்கு எம்பெருமானின் அருட்பார்வை பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்து நாமம் 217. ஓம் ஸ்ரக்வினே நமக. இந்த நாமத்தில் பாண்டிய நாட்டு மன்னன் சத்தியவிரதனுக்கு மீன் தந்த கட்டளை என்ன, அதை மன்னன் எப்படி நிறைவேற்றினார் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.